Dear students, welcome to iMath YouTube channel. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் 11th சாப்டர் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். இந்த சாப்டரோட மோஸ்ட் இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த சாப்டர்ஸ் பொறுத்தவரைக்கும் ரொம்ப சின்ன சாப்டர் இது, ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த சாப்டர்ஸ். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த சாப்டர்ஸ் ஃபுல்லாக பார்க்குறது நல்லது. ஏன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 12th பொறுத்த வரைக்கும் நமக்கு ப்ராப்ளமே வந்து பார்த்திங்கன்னா 2 மார்க் 3 மார்க் தான் நமக்கு ப்ராப்ளம். ஸோ இந்த 2 மார்க் 3 மார்க் ரெண்டுமே கம்மியாக இருக்கிற ஒரு சாப்டர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 11th சாப்டர். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த சாப்டர் வந்து நம்ம பார்க்குறது ரொம்ப நல்லது. ஸோ லாஸ்ட்டில் வரதுனால நிறைய பேர் வந்து ஒமிட் பண்ணிவிடுவாங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்க மாட்டாங்க. பட் ரொம்ப ஈஸியான சாப்டர். இதில் ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம பார்க்குறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எக்ஸசைஸ் அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இல்லை, பட் தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட் எக்ஸசைஸோட கண்டினியூ தான் செகண்ட் எக்ஸசைஸு. ஸோ செகண்ட் எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் பிஎம்எஃப் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன், ஓகேங்களா. ஸோ ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் எப்படி வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் இதெல்லாம். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 11.7, 11.8, 11.10, அதேமாதிரி 11.2 எக்ஸசைஸில் 1, 2, 4, 5, 6, 7. ஏன்னா ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்ப லிமிட்டடான ப்ராப்ளம்ஸ் தான் இந்த 11th சாப்டரில் இருக்குது. அதேமாதிரி எக்ஸாம்பிள் 11.11, 11.15 இந்த சம், 11.3ல் 1, 2, 3, 4, 5, 6 இந்த ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் ஈஸியான ப்ராப்ளம். அதேமாதிரி எக்ஸாம்பிள் 11.16, 18, அதேமாதிரி 11.4ல் 3, 4, 6, 7, 8 இந்த ப்ராப்ளம்ஸ்லாம். அதே மாதிரி எக்ஸாம்பிள் 11.19, 11.22 எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கன்னா 3.568 இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஃபைன் பண்ணுறது இருக்கும். அதாவது 11.2லையும் ஸோ இந்த கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் 11.3 இதில் இந்த 11.2ல் வர கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த 11.3ல் வர கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கு இல்லையா, அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா இன்டகிரேஷன் யூஸ் பண்ணி போகிறோம், கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸை பேஸ் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. அதனால் வந்து அது மட்டும் கொஞ்சம் இதுவாக இருக்கும். மற்றபடி வேறு எதுவுமே இதில் டஃப்னு சொல்ல முடியாது. இந்த சாப்டர் ரொம்ப ஈஸியான ஒரு சாப்டர்ஸ். 11th சாப்டர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஈஸியாக வந்து மார்க் எடுக்கக்கூடிய சாப்டர் இது. இப்போ நம்ம சொன்ன இந்த ப்ராப்ளம்ஸ் மட்டும் பார்த்தா கூட போதும், நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணுன்னு கூட அவசியம் இல்லை. நம்ம இப்போ இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் கொடுத்துருக்கல, இந்த ப்ராப்ளம்ஸ் பார்த்தா கூட போதும்.